ஹாய் நண்பர்களே, இந்த காயை பார்த்தீங்களா? இதுதான் கரிச்சக்கைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். கரிச்சக்கை இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது இந்த மரத்தில். இந்த கரிச்சக்கையை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சின்னதாட்டு வெட்டி தொலியை செத்திட்டு ஃபுல்லாக சின்னதாக கொத்தி அழகாக மட்டன் குழம்பு வச்சது போல் வைப்பாங்க. நல்லா இறைச்சி மசாலா எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணுவாங்க. அது இறைச்சி தோற்று போகும், கறி தோற்று போகும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துடுங்க. இந்த பார்த்தீங்களா பூ, அடுத்த காய்க்கு எது பூ, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, பாம்பு போல் அழகாக இருக்குது. இது பெரிய காயாக வரும்னு நினைக்கிறேன். ஊதி பார்த்துடுங்க, அழகாக இருக்கா? இன்னும் நிறைய காய் பூ வருது. இதை தான் இங்கே நாங்கள் சமைக்க எடுப்போம். கொஞ்சம் ஃபேமஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இது பப்பை மரத்தில் பப்பை காய பாருங்க, எவ்வளவு காய் பார்த்தீங்களா? இது ஒரு வித்தியாசமான காய். மரம் அவ்வளவு இது இல்லை, காயெல்லாம் ஒரு மக்கு காய் போல் போயிட்டு பார்த்தீங்களா? பப்பை மரம், இதில் பழம் பழுத்திருக்கு, அழகாக இருக்குது. தேங்க்யூ.